மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எந்தெந்த திட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள், என்னென்ன திட்டங்கள் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள், அவர்கள் பாராளுமன்றத்தில் அவருடைய உறுப்பினர்கள் அங்கம் வகித்திருக்கின்றார்கள், அவருடைய அமைச்சர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சாதித்து காட்டியிருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு கட்சி தோன்றிய நாள் முதல் இன்று வரை தமிழகத்தின் நலனுக்காக எந்த திட்டங்கள் பற்றியும் பேசாமல், எந்த திட்டத்திற்காகவும் குரல் கொடுக்காமல், போராட்டத்திற்காக மட்டுமே களமிறங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்கின்ற நிலையை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒன்று. நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய கருப்பு கொடி என்கின்ற போராட்டம் எந்த வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயருக்கோ புகழுக்கோ பாதகம் விளைவிக்கக்கூடிய வகையில் கிடையாது. நேர்மாறாக கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு காலம் உள்ள வரைக்கும் சேவை செய்யக்கூடிய, மருத்துவ வசதி செய்து கொடுக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களுக்காக நேற்றைய தினம் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கின்றார். இதுக்கு முன்னாடியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய, பாதுகாப்பு சம்பந்தமான உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய கொண்டு வருவதற்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான திட்டத்தை தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய வகையில் வந்தார். இதெல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் தமிழகத்தின் நலன் கருதி, தமிழக இளைஞருடைய எதிர்காலம் கருதி, வேலைவாய்ப்பை கருதி, சுகாதாரத்தை கருதி, வசதிகளை கருதி இதையெல்லாம் கொடுக்க அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு நேர் மாறாக சில கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருப்பது தமிழக மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய துரோகம் என்று பச்சையாக நான் சொல்ல விரும்புகின்றேன். நேற்று நடந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தும் இல்லை, தேசிய கீதம் இல்லைங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. எப்படிங்க? தமிழ்தாய் வாழ்த்தும் அந்த தேசிய கீதம் ஒளிபரப்பலைங்கிற தமிழ்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சியில் வைக்க வேண்டியது ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும்போது முதல்ல பண்ணியிருப்பாங்க. இதில் கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. தமிழ்தாய்க்கோ, தமிழ்தாயினுடைய வாழ்த்துக்கோ, தமிழுக்கோ எந்த வகையிலும் அவமானம் ஏற்படுவதை பிரதமர் நரேந்திர மோடியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது. இதெல்லாம் அவர்களுக்கு நல்லா தெரியும். எந்த அரசு விழாவாக இருந்தாலும் அதில் நாம் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் கூட தமிழ்தாய் வாழ்த்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா பண்ணுறோம். அங்கே தேசிய கீதம் பாடப்பட்டதா? என்னங்க? சாலை இது ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் ஏற்பட்ட அடுத்த நிமிடத்திலிருந்து நாம் சொல்லக்கூடிய விஷயம் கிழக்கு கடற்கரை சாலை. இதற்காக துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 10,000 கோடி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவருடைய காலத்திலும் சரி,
அது பின்னாடி இருந்த முதலமைச்சர்கள், இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி அவருடைய ஒப்புதலை நாம் இப்போ பெற்றிருக்கிறோம். அவருடைய பணிகள் துவக்கக்கூடிய வகையில் இப்போ துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படிங்க? யார் சொன்னா? நீ வலுவானுடைய வார்த்தையை பயன்படுத்த மெகா கூட்டணி அவங்க அமைக்கட்டும். அந்த மெகா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு இருக்குது அதை பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி உரிய நேரத்தில் நிச்சயமாக அறிவிக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சி அமைக்கக்கூடிய அல்லது பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 30 இடங்களை கைப்பற்றும் இன்றைய நிலையில். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பிரதமர் 10ஆம் தேதி வருவதாக மறுபடியும். ஆமாம், எதற்கான வருகை? திருப்பூர் நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. அதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதியும் அவங்க வர்றாங்க. 19ஆம் தேதி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நம்ம கேட்டோம். எதுங்க? அவங்கள்ட்ட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. எதையுமே நாம் புறக்கணிக்கிறது இல்லை. கூட்டணி என்று சொல்வது நாட்டினுடைய நலன் கருதி, தமிழகத்தினுடைய நலன் கருதி எது அமைந்தால் நல்லதோ அதை நாங்கள் அமைப்போம். ரொம்ப சந்தோஷம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.